அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்போ போன முறையும் நான் சமைச்ச பிறகு தான் எனக்கு ரிலேஷன்ஸ் ஒருத்தவங்க சாப்பாடு கொடுத்தேன்னு சொன்னேன். ஸோ இந்த வீடியோலையும் அதே மாதிரி தான். இன்றைக்கி நான் ஆல்ரெடி ஃப்ரைடே இன்றைக்கி நான் ஆல்ரெடி சமைச்சிட்டேன். சமைச்ச பிறகு தான் எனக்கு எங்கள் ரிலேஷன்ஸ் ஒருத்தவங்க திருப்பி இன்றைக்கி சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. நான் எனக்கு இப்படி ஒரே சாப்பாடு வர்றதை பார்த்து நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன ரீசன்னு சொல்லி. ஸோ நீங்கள் கெஸ் பண்ணுறது தான். அதனால் எனக்கு இப்போ தொடர்ந்து கண்டினியூவாக ரிலேஷன்ஸும் தான், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸும் தான் அடிக்கடி எனக்கு இப்போ சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. சில டேஸில் எனக்கு கிடைச்ச சாப்பாடை எனக்கு வீடியோவில் எனக்கு தேங்க் பண்ண இல்லாமல் போயிட்டு, ஸோ எனக்கு ஆல்ரெடி தந்தவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கொள்கிறேன். அவங்க இதில் தான் எனக்கு அனுப்பியிருக்காங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு எப்படி டேஸ்ட்டுன்னு சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ இது இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கு முதல் அவங்களுக்கு தேங்க் பண்ணணும். அவங்களோட நேம் ஃபஸ்மிலா சிஸ்டர். வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். பார்த்தீங்கன்னா எல்லோ ரைஸ், இது ஜாம் வச்சுருக்காங்க, கலியா கறி வச்சுருக்காங்க, அச்சாறு வச்சுருக்காங்க, மாசி சாம்பார், சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க, பீஃப் கறி. ஸோ இதெல்லாம் வீட்டில் ஒரு பீஸ் வச்சு கிரேவி பண்ணி இருக்கேன். சாப்பிடுவோம். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் டேஸ்ட். எனக்கு பசங்க அச்சார் நல்லா இருக்கும். அச்சார், மாசி சாம்பார் சாப்பாடு மாதிரி இருக்குது. முஸ்லீம் வெட்டிங் சாப்பாடு மாதிரி இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குது. ஹே எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்ட் ஆகிட்டு நான் இப்போ சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இங்கே கொஞ்சம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது நான் 1 by 1 நான் என்னென்ன ஸ்டெப்ஸில் செய்வேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு யோசித்தேன். ஸோ நீங்கள் வந்து மேக்கப்பில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெவி மேக்கப்போ நார்மல் மேக்கப்புக்கு நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு எப்போவுமே ஃபேஸை கிளென்ஸ் பண்ணி கொள்ளணும். கிளென்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து இப்போ கரண்ட்லி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற மாய்ஸ்சரைசர் வந்து ஒலேயோட மாய்ஸ்சரைசர். ஸோ இதை வந்து நான் சன்ஸ்க்ரீனாகவும் யூஸ் பண்ணிக்கொள்ளுவேன் அண்ட் மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணிக்கொள்ளுவேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பான்ஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களுமே அது உங்களுக்கு நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு உங்களோட ஸ்கின்னுக்கு செட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை கண்டினியூவாக யூ கேன் யூஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பான்ஸோட மாய்ஸ்சரைசர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ். நான் வந்து ப்ரைமர், கிஸ் பியூட்டியோட ப்ரைமர், இதுதான் நான் லாங் பீரியடாக நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ப்ரைமர்னால் இது தான். அண்ட் ப்ரைமர் வந்து நான் ஹெவி மேக்கப்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். கிளென்ஸ் யோர் ஃபேஸ், மாய்ஸ்சரைஸ் யோர் ஃபேஸ், அதுக்கப்புறமா அப்ளை சம் சன்ஸ்க்ரீன், அதுக்கப்புறமா ப்ரைமர். ஓகே. இது பார்த்தீங்கன்னா இந்த LA கேர்ளோட ப்ரோ கன்சீலர், இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஏரியாஸுக்கும் நான் அண்டர் ஐஸுக்கும் மட்டும்தான் நான் இது கொஞ்சமாக LA கேர்ளோட ப்ரோ கன்சீலர் தான் நான் யூஸ் பண்ணுற பிராண்ட். ஆஃப்டர் ப்ரைமர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கன்சீலர். ஆஃப்டர் கன்சீலர் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனோட மேபலின் ஃபிட்மியோட 2 ஷேட்ஸ் இது. இந்த 2 ஃபவுண்டேஷனையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே அங்கே இங்கே அப்படியே டப் பண்ணிவிட்டு வித் ஃபிங்கர்ஸ் நான் வந்து பிளெண்ட் பண்ணி கொள்ளுவேன். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இந்த பேன்கேக், கிளினிக்கோட பேன்கேக் யூஸ் பண்ணுவேன். அந்த பேன்கேக் இது நார்மலாக நாங்கள் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு அப்ளை பண்ணிக்கொள்ளுவோம். கிளினிக்கோட பேன்கேக் இது நான் ஆஃப்டர் ஃபவுண்டேஷன் இது நான் யூஸ் பண்ணுவேன். என்னோட பேஸ் வந்து முடிஞ்சிடும். பேஸ் முடித்த பிறகு நான் வந்து கண்டூர் பண்ணுவேன். கண்டூர் பண்ணுறதுக்கு நான் வந்து பர்சனலாக கண்டூர் பண்ணுறது வந்து இந்த மாதிரி நோஸ் 2 எட்ஜஸுக்கும் அண்ட் இந்த கீழ் பக்கம் இவிடத்த அண்ட் இந்த ஏரியா, கொஞ்சம் இந்த ஏரியா அண்ட் இந்த ஏரியா அண்ட் இங்கே கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணி விட்டுருவேன். அவ்வளோதான். மேக்கப்லேயே வந்து பெஸ்ட் பார்ட் வந்து அந்த கண்டூரிங் தான். கண்டூர் பண்ணுறதால உங்களோட ஃபேஸில் அந்த ஷேப் வந்து கொஞ்சம் மாறும். ஓகே. ஸோ நான் வந்து பர்சனலாக எங்கெங்கே கண்டூர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டூர் பண்ணிக்கொள்ளலாம். அண்டு நெக்ஸ்ட் வந்து
ஸோ நான் வந்து நார்மலாக ஒரு என்ன கலர் ட்ரெஸ் போடுறேனோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷேடில் லிப்ஸ்டிக் எடுத்து கொஞ்சமாக மேலே டப் பண்ணுவேன், அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி ஒரு கேர்லர் வச்சுருக்கேன், ஐலாஷ் கேர்லர். ஸோ இதால் ஐலாஷ் கேர்ல் பண்ணிவிட்டு தி கலர்சல் அப்படின்னு ஒரு பிராண்டில் உள்ள இந்த மஸ்காரா, இந்த மஸ்காரா தான் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிஸ் பியூட்டியோட ஐலைனர். எனக்கு ஐலைனர் பர்சனலாக பிடிக்கும். இது வந்து ட்ரா பண்ணுறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, பென் மாதிரி அந்த ஷேப்புக்கு இருக்கும். ஸோ இதோட கலரும் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் பிளாக். ஸோ நான் யூஸ் பண்ணுற காஜல் வந்து லக்மியோட ஐகானிக் காஜல். இது ஹைலைட்டர். இது வந்து OXX காஸ்மெட்டிக்ஸோட. மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது இந்த சன்ரைஸோட இந்த பிங்க் கலர் ஹைலைட்டர். நான் வந்து ப்ளஷ்ஷுக்கும் நான் இது வரைக்கும் பர்சனலாக ப்ளஷ்னு வாங்கினதே இல்லை. 2 சீக்ஸ்லேயும் கொஞ்சமாக அந்த லிப்ஸ்டிக் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஃபிங்கரால் நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கொள்ளுவேன். இட்ஸ் அ ப்ளஷ். ஃபைனலாக மை லிப்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டுக்கு நான் ஒரு லிப் பாம் வச்சுருக்கேன். இப்போ ரியல் போப்போன்னு சொல்லி இந்த லிப் பாம் தான். நான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும் போது இந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லிப் பாம் யூஸ் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுங்கள். அப்போ உங்கள் லிப்ஸ் வந்து ட்ரை ஆகாது. அண்ட் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணால் கூட கொஞ்சம் அந்த வெடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த லிப் பாம் போட்டுட்டு நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் அப்படியே ஈவனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக்ஸ். வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே என்னோடய மைக் வந்து ஆஃப் ஆகிட்டு, அதனால் நான் இப்போ இங்கே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்னோடய லிப்ஸ்டிக் கலெக்ஷன் பார்க்க உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.